வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாக்டர். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கார்த்திக் ராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற திருடன் போலீஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருடன் போலீஸ் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஒரு நேர்மையான ஹெட் கான்ஸ்டபிளுடைய பையன் தான் இந்த படத்துடைய ஹீரோ வழக்கம் போல் வேலை வெட்டி இல்லாமல் ஊரை சுற்றிட்டு இருக்கான். ஒரு திட்டமிட்ட சதியினால் இவங்க அப்பா கொல்லப்படுறாரு. அப்பா கொல்லப்பட்டதுனால அப்பாவுடைய வேலையான போலீஸ் வேலை ஹீரோவுக்கு கிடச்சிருது. ஹீரோ போலீஸ் ஆன உடனே அப்பாவை கொண்டவங்களை எப்படி பழி வாங்கினார் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. வழக்கமாக பழி வாங்குகிற கதை அப்படின்னு சொன்னாலே, ஃபஸ்ட் ஹாஃபில் அப்பாவை கொன்ன உடனே இன்டர்வெல்ல ஹீரோ சமாதியில் சபதம் எடுப்பார். எங்கள் அப்பனை கொன்னவனெல்லாம் தீர்த்து கட்டாமல் விட மாட்டேன்டா அப்படின்ட்டு சபதம் எடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃப் பூரா ஒரு 1000 பேரை வெட்டி சாய்ப்பார். ரத்தம் தேட்டரெல்லாம் பறக்கும், டாட்டா சும்மாலாம் பறக்கும். அப்புறம் கடைசியாக வில்லனையும் போட்டு தள்ளிடுவார். இதுதான் நம்ம வழக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்க படம். ஆனால் இந்த படம் தான் வழக்கத்துக்கு மாறாக பழிவாங்கிற கதையில் கூட காமெடியாக சொல்லி முடிச்சிருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர். இது ஒரு வித்தியாசமான முயற்சி. இந்த வித்தியாசமான முயற்சிக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சீரியஸான படத்தை காமெடியாக எடுக்கிறன்ற பேரில் லாஜிக்கெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு எடுத்துருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால், ஹீரோவுடைய அப்பா இறந்துருக்காரு. போலீஸ் அதிகாரியுடைய சாவுக்கு கமிஷனர் வர்றாரு. அவர் வரும்போதே அந்த அதிகாரியுடைய பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொண்டு வர்றாரு. இது எந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கமிஷனர் பையனை கூப்பிட்டு, உன்னை போலீஸ் ஆக்க வேண்டியது என் பொறுப்புப்பா அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவர் டைரெக்டாக அவருக்கு போலீஸுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வந்தது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. இந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக் படம் பூரா இருக்குது. இந்த லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். அதே போல் படத்துடைய கிளைமேக்ஸில் ஹீரோ கையில் வில்லங்கள்லாம் வகையாக மாட்டினதுக்கப்புறம் உடனடியாக கதையை ஃபினிஷ் பண்ணாமல், கதையை அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வளர்த்தது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அங்கே நடந்த மிகப்பெரிய காமெடி அதெல்லாம் மறக்கடிச்சிருச்சு. மற்றபடி இந்த படத்தில் நடித்த ராஜேஷ், நரேன், முத்துராம், பாலமுருகன், நான் கடவுள் ராஜேந்திரன், ஜான் விஜய், ஐஸ்வர்யா எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் அட்டகத்தி தினேஷ் மட்டும், அவருக்கு இது 3வது படம். அவர் ஏற்கனவே நடித்த 2 படங்கள் நடித்த அளவுக்கு இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய வெற்றி வேணால் அவருக்கு பெரிய சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம். ஆனால் அந்த நிலைமையை அவர் தொடர்ந்து தக்க வச்சுக்கணுன்னா, தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த நிலைமையை தக்க வச்சுக்க முடியும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக சீரியஸான பழிவாங்கிற படங்களே பார்த்து வந்த நமக்கு இந்த காமெடியான பழிவாங்கிற கதையை பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். அதனால் இந்த படத்தை குடும்பத்தோடு ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.